நம்ம கிட்ட இந்த ஜென்டில்மேன் வந்தாரு. ரொம்ப நேரம் பல்லே இல்லை, ஆனால் 1 மாசத்துல கல்யாணம், எனக்கு ஏதாவது ரெடி பண்ணி விடுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இவரது பார்த்தீங்கன்னா ஒரு பல்லு மிஸ்ஸிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனால் இடைவேளை என்னவோ 2 பல்லு வைக்கிற அளவுக்கு இருக்கு. இப்போ இவருக்கு நம்ம பண்ண வேண்டியது பல்லு இல்லை, அவரோட ஸ்மைல் கரெக்ஷன் சொல்லிட்டு. அவருக்கு தேவை ப்ராப்பரா நான் சிரிச்சா எனக்கு கேப்பும் தெரியக்கூடாது, பல்லும் அழகா இருக்கணும் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இவரோட கண்டிஷனை இப்போ பார்த்தீங்கன்னா 2 பல்லு வைக்கிற அளவுக்கும் கேப் இருக்கு, இந்த இடத்துலயுமே கேப் இருக்கு. இதை க்ளோஸ்அப் பிக்சர்ல பார்த்தோம்னா தெரியும். அவருக்கு இந்த இடத்துல ஒரு பல்லு வைக்கலாம், இன்னொரு பல்லு வைக்கலாம், அண்ட் இந்த இடத்துல ஒரு பெரிய கேப் இருக்கு. ஸோ சிரிச்சாரு அப்படின்னா கேப்பும் பெருசா இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு பல்லு வச்சோம்னா அது எப்படி இருக்கும்? பக்கத்து பல்லுக்கும் இதுக்கும் சிமெட்ரிக்கலாகவே இருக்காது. ஸோ நாங்கள் சஜஸ்ட் பண்ணது ஒரு ப்ராப்பரான ஸ்மைல் டிசைனிங். ஸ்மைல் டிசைனிங் அப்படின்னா என்னன்னா, எல்லா பல்லுமே ப்ரொப்போர்ஷனட்டாக இருக்கணும். கோல்டன் ப்ரொப்போர்ஷனும் சொல்லுவோம். ஃப்ரண்ட் பல்லு 2ம் பக்கத்தில் சிமெட்ரிக்கலாக இருக்கணும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பல்லு இந்த பல்லை விட ஒரு 1 to 2 mm கம்மியாக இருக்கணும். சிங்கப்பல்லு ப்ராப்பராக இருக்கணும். ஸோ இதுதான் ஸ்மைல் டிசைனிங். இந்த ப்ரொப்போர்ஷனில் பண்ணாதான் சிரிச்சா அழகாக இருக்கும். ஸோ இந்த ஸ்மைல் டிசைனிங் மூலமாக நம்ம அவரோட ஸ்மைலை எப்படி அழகாக கரெக்ட் பண்ணிக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இதுதான் கோல்டன் ப்ரொப்போர்ஷன் சொன்னது. 2 சென்டர் பல்லு சிமெட்ரிக்கலாக இருக்குது, பக்கத்து பல்லு அதை விட 1 mm கம்மியாக இருக்குது, அண்ட் கெனைனை நம்ம பெருசாக ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணலை. ஸோ இப்போ பார்த்தீங்களா அவர் முதல் இருந்ததுக்கும் இப்போதைக்கும் அவரோட ஸ்மைல் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் பல்லை ரீப்ளேஸ் பண்ணுறதை விட அவர் இழந்த சிரிப்பையும் நம்ம கொண்டு வரணும். ஸோ சிரிப்பை ஒழுங்காக கொண்டு வரணும் அப்படின்னா ஸ்மைல் டிசைனிங் ப்ரொப்போர்ஷனட்டாக இருக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணணும். ஸோ நீங்கள் உங்கள் டென்டிஸ்ட்டுக்கு டைம் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு பல்லோட அளவு எப்படி இருக்கணும், உங்களுக்கு எந்த மாதிரி பல்லு வச்சா ஸ்மைல் அழகாக இருக்கும்ட்டு ப்ராப்பராக ஸ்மைல் டிசைனிங் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்களா முன்னாடி இருந்ததுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்ன்ட்டு. இப்போ தலைவர் கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டாரு, வெக்கத்தோட சிரிக்கிறத பாருங்க.